அண்ணா அறிவாலயத்திலேயே முடங்கி கிடக்கிறார் ரஜினிகாந்த். அதைத்தான் எங்கள் ஆதவர்ஷனா சொன்னார். இப்போ ரெட் ஜெயினில் போய் முடங்கிட்டார். பயந்து கொண்டு தான் கிடக்கிறார். அழுத்தமாக சொல்கிறோம். அரசியலுக்கு வருகிறார், அதை பண்ணுறார், இதை பண்ணுறார். என்ன பண்ணார்? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு துரும்பை செய்திருக்கிறாரா ரஜினிகாந்த்? எங்கள் தலைவரை போல ரொட்டி பால்பன் திட்டத்தை 33 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மண்ணில் விதைத்த பெருமகன் எங்கள் தலைவர் விஜய். இவர் என்ன செஞ்சு கிழிச்சார்? நான் கேட்கிறேன். தனிப்பட்ட காரணங்களுக்காகத்தான் திமுகவை 96 ஆதரித்தார், இன்றும் ஆதரிக்கிறார் 26. ஆனா அவர் மறுக்கிறாரு. உண்மைக்கு புறம்பான செய்தின்னு சொல்றாரு ரஜினிகாந்த். அந்த அறிக்கையில குறிப்பிட்டு நான் 96 ஆதரிக்கலன்னு சொல்லுங்க. யார் ஆதரிக்கலன்னு? திமுக ஆதரிக்கலன்னு சொல்ல ஆதரிச்சாரு. அப்புறம் அவர் சொல்றது பயம்ன்ற வார்த்தையே இது. ஆமாங்க, பயந்து தானே ஆதரிச்சாரு. இப்ப இவர் அரசியல் வராம இருக்கிறதே பயந்தானே. எதிர்கால வருமானத்தை கூட விரும்பாமல் மக்கள் நலனை பெரிது என்று வந்திருக்கிற மகத்தான தலைவன் விஜய் நாங்கள் வீட்டுக்குள்ள முழங்குற ரஜினிகாந்தை போல போன்றவர்களா பயந்தாங்குழிகளான? எல்லாருக்கும் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் டக்குன்னு ஒருத்தர் போய், அதுவும் ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்தவர், சிட்டிங் எம்எல்ஏ, அப்படி கூப்பிட மாட்டாங்க. சிபிஐல இருந்து ஏதோ ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் தான் அவரை கூப்பிட்டுருக்காங்க விசாரிக்க அப்படின்னு ஒரு கருத்து வந்துகிட்டே இருக்கு. இது செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுக்கும் தேர்தல் காலத்தில். கொலையாளியே அவர் தான். நீங்கள் சொன்னால் எப்படி? எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக வரணும்ல. நாங்கள் தான் அதிகாரப்பூர்வமானவர். நாங்கள் தான் கூட்டணும். வழக்கு தொடுத்தது நாங்கள். சிபிஐ வேண்டும் என்று சொன்னவர்கள் நாங்கள். எங்கள் தலைவர் 3 முறை போனார். 3வது முறை டெல்லியில் பிரச்சாரத்தை தொடங்கினார். சிபிஐ அலுவலகத்துக்கு முன்னாலேயே பிரச்சாரத்தை தொடங்கினார். எங்கள் தலைவர் சாட்சியம் சொல்ல போனார். செந்தில் பாலாஜியை விசாரிக்க அழைக்கிறார். அதான் நீங்கள் கொடுத்த ஆதாரம் அடிப்படையில் தான் அவரை கூப்பிட்டுருக்கான கருத்து இருக்கு. அது உண்மைதானா? இருக்கலாம். குற்றவாளி அவர் தான் நாங்கள் நம்புகிறோம். அழைச்சிருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவார் விரைவில் கூட. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஆதவர்ஷனா சமீபத்தில் கருத்து சொல்லியிருந்தாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி. அதாவது திமுகவின் மிரட்டலுக்கு பயந்து தான் அவர் அரசியலுக்கு வரல, மன வலிமை இல்லை அப்படின்றலாம் ஒரு கருத்து தெரிவித்தார். அதற்கு இன்று ரஜினி அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்ற ஒரு வரி கோடிட்டு காட்டப்பட்டிருந்தது. இது ஒரு தேர்தல் நேரத்தில் ஒரு நெகட்டிவ் பாயிண்டாக போயிடாதா தாவேகாவுக்கு இந்த நேரத்தில்? இப்படி காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும். காத்திருந்து இப்பொழுது நாங்கள் பதில் சொல்லுவோம். 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுகவிற்கு சொம்புதுக்கிய நடிகர் தான் ரஜினிகாந்த். மிரட்டி தான். மூப்பனாரும் குறிப்பாக தமிழ் மாநில காங்கிரசும் திமுகவும் கூட்டணி சேர்ந்து அன்றைய காலகட்டத்தில் ஆட்சியை பிடித்தது. அதுக்கு ரஜினி வாய்ஸ்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் பொய். ரஜினி குரல் கொடுத்ததால் தான் திமுக வெற்றி பெற்றது என்று 100% இல்லை. நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க ஏற்றுக்குவாங்களா? அதை இருங்க. திமுக நான் இப்போ சொல்கிறேன். எல்லை காத்த போர் மறவர், சந்தன காட்டின் சரித்திர தலைவர் வீரப்பனார் அவர்கள் 96ல் இந்த நக்கரன் கோவாலு காட்டுக்குள்ளே போய் திமுகவிற்காக நீங்கள் பேச வேண்டும், அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் பேசினால் தமிழ்நாடே மாறிவிடும் என்று சொன்னதின் அடிப்படையில் எல்லை காத்த போர்மரவர் வீரப்பனார் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட அந்த நிகழ்ச்சி நக்கரன் கோவாலு போய் ஒரு பேட்டி எடுத்தாங்க. அந்த பேட்டியில் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும், ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று அவர் பேசுகிறார். அந்த பேசிய சாராம்சம்தான் தமிழ்நாட்டை புரட்டி போட்டது. ரஜினி வாய்ஸ் எல்லாம் கிடையாது. ரஜினிகாந்த் அன்னைக்கு பயந்து கொண்டு தான் திமுகவிற்கு ஆதரவு அளித்தார். நான் குற்றச்சாட்டை வைக்கிறோம், திருப்பியும் வைக்கிறோம். 1, 91லிருந்து 96 வரை ஆண்ட ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் வாச்சாத்தி பெண்கள் 18 பேர் ஏரிக்கரையில் கொண்டு போய் கற்பழித்த கொடூர நிகழ்வுகளும், சிதம்பரம் பத்மினி கற்பழிப்பு வழக்குகளும், ஏன் மகாமகம் குளத்திற்கு குளிக்கச் சென்ற அடிப்படையில் 48 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வும், இதையெல்லாம் மீறி வளர்ப்பு மகன் என்கிற ஒருவனை அழைத்து கொண்டு வந்து இங்கே ஆடம்பர திருமணம் செய்தார்கள். அவருடைய தாக்கமும் வீரப்பனாருடைய எழுச்சி மிகு பேச்சும் தான் 1996இல் ஆட்சி மாற்றத்திற்கு வித்திட்டது. அன்றைக்கே ரஜினிகாந்த் பயந்து கொண்டுதான்
திமுகவை ஆதரித்தார். இல்ல ரஜினியின் பங்கே இல்லைன்றீங்களா அப்ப அதுல? என்ன பயந்தார் பங்கு? நீங்க சொல்ல முடியாது, ரஜினிகாந்த் தானே சொல்லணும் சார். நீங்க எப்படி சொல்ல முடியும் ரஜினிகாந்த் பயந்தாருன்னு? ஆமாம் ஆமாம், பயந்து தான் இருந்தார். அன்னைக்கு தைரியம் இருந்தால் தனியாக வந்து நின்றுக்க வேண்டியதானே 96ல். உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சு சொன்னீங்கல்ல. ஏன் திமுக பக்கம் அடிமையாக போய் அந்த அடிமைகளுக்கு போய் நீங்கள் வேலை செஞ்சீங்க? பயந்து தானே நீங்கள் வேலை செஞ்சீங்க. இப்போ இன்னைக்கு அண்ணா அறிவாலயத்திலேயே முடங்கி கிடக்கிறார் ரஜினிகாந்த். அதை தான் எங்கள் ஆதவர்ஷனா சொன்னார். இப்போ ரெட் ஜெயினில் போய் முடங்கிட்டார். வேற என்ன? பயந்து கொண்டு தான் கிடக்கிறார். அழுத்தமாக சொல்கிறோம். நான் பயந்துக்கிட்டு இருக்கேமா? நீங்க பயப்படல சார், அவர் பயந்தா நீங்க எப்படி உங்களுடைய கட்சியினுடைய அவர் ஆதரவு எப்படி இதை ஊர்ஜிதப்படுத்த முடியும்? நாங்க சொல்றோம். இல்ல அவர் போகும்போது சொல்லிட்டு போயிட்டாரு சில அவருடைய காரணங்கள்னு தெளிவா அவர் மேலே சொல்லிட்டு எங்களுக்கு மரியாதை உண்டு. இப்பவும் சொல்றோம், ரஜினிகாந்த் மீது எங்களுக்கு மரியாதை உண்டு. ஆனால் அவர் எடுக்கிற நடவடிக்கைகள் அனைத்தும் பயந்து கொண்ட நடவடிக்கைகள். திமுகவிற்கு ஆதரவான பேச்சுனால சொல்றீங்களா? அப்படி இல்லை. வேற நான் கேட்குறேன், இதே ரஜினிகாந்த் வந்து ஜெயலலிதாவையும் பாராட்டியிருக்கிறார், ஜெயலலிதாவை திட்டியிருக்கிறார். அதை எப்படி எடுத்துப்பீங்க சொல்லுங்க? நான் என்ன கேட்குறேன்னா, புலி வருதுங்கிற கடையை புலி மூட்டை கூட வரலைங்கிறது அப்புறம் பார்த்தோம். அரசியலுக்கு வருகிறார், அதை பண்ணுறார், இதை பண்ணுறார். என்ன பண்ணார்? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு துரும்பை செய்திருக்கிறாரா ரஜினிகாந்த்? எங்கள் தலைவரை போல ரொட்டி பால்பன் திட்டத்தை 33 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மண்ணில் விதைத்த பெருமகன் எங்கள் தலைவர் விஜய். இவர் என்ன செஞ்சு கிழிச்சார்? நான் கேட்குறேன். தமிழர்களுக்காக என்ன செய்திருக்கிறார்? தமிழர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி கொடுத்திருக்கிறார். தமிழர்கள் வளர்த்து விட்டார்கள். நாங்கள் உண்மையைத்தான் பேசுகிறோம். ஆனால் இன்றைக்கு திமுகவிற்கு ஆதரவு என்கிற நிலைப்பாட்டை எல்லாம் எடுக்கிறார்கள். எடுக்கட்டும், எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை. ஏன்னா அது பயத்தின் வெளிப்பாடு தான். இன்றைக்கும் ஆதரவு, அன்றைக்கும் ஆதரவு. இதெல்லாம் பயந்தவர்கள் தமிழக வெற்றி கழகம் இல்லை. எங்கள் மேலாண்மை பொதுச்செயலர் ஆதவர்ஷனாவுடைய கூற்று 100% பொருத்தம். இப்போ முன்னாடி சொன்னார் அரசியலுக்கு நான் வர்றேன்னு சொல்லிட்டு திடீர்னு வராமல் போனதுக்கான பயத்தின் ஒரு காரணம் மட்டும்தானே? அவர் சொன்ன காரணங்கள் இல்லையா? தனிப்பட்ட காரணங்கள் இல்லையா? என்ன தனிப்பட்ட? உடல்நிலை சரியில்லை, அது வந்து உடல்நிலை, அதெல்லாம் சும்மா போலி. தனிப்பட்ட காரணங்களுக்காகத்தான் திமுகவை 96ல் ஆதரித்தார், இன்றும் ஆதரிக்கிறார் 26ல். ஆனால் அவர் மறுக்கிறாரு, உண்மைக்கு புறம்பான செய்தின்னு சொல்றாரு. ரஜினிகாந்த் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டு நான் 96ல் அவர் ஆதரிக்கலைன்னு சொல்லுங்க பார்ப்போம். சவால் விடுறேன். யார் ஆதரிக்கலன்னு? திமுக ஆதரிக்கலைன்னு சொல்ல ஆதரிச்சாரு. அப்புறம் அவர் சொல்றது பயம்ன்ற வார்த்தையே இது. ஆமாங்க, பயந்து தானே ஆதரிச்சாரு. இப்ப இவர் அரசியலுக்கு வராம இருக்கிறதே பயந்தானே. எங்கள் தலைவர் துணிச்சலோடு வந்திருக்கிறாரு. எதை எதிர்பார்க்காமல் 250 கோடியை தூக்கி வீசிவிட்டு வந்திருக்கிறாரு. எதிர்கால வருமானத்தை கூட விரும்பாமல் மக்கள் நலனை பெரிது என்று வந்திருக்கிற மகத்தான தலைவன் விஜய். ஏன்னா நாங்கள் வீட்டுக்குள்ள முழங்குற ரஜினிகாந்தை போன்றவர்களா? பயந்தாங்குழிகளா நாங்கள்? இல்லை திமுகவின் அடிமைகளா நாங்கள்? சொல்லுங்க பார்ப்போம். தமிழ்நாட்டு உழைப்பை சுரண்டி கொடுத்த ரஜினிகாந்த் அவர்கள் எந்த செயல் திட்டத்தையும் தமிழர்களுக்காக செய்யவில்லை. எப்படி ஏற்பது? திருடர்கள் பக்கம்தான் ரஜினிகாந்த் நிற்கிறார் என்றால் நிற்கட்டும். அவர் நிற்கட்டும், கரெக்ட், ஓகே. அவருடைய ரசிகர்கள் வாக்குன்றது ஒன்று இருக்குல்ல, நீங்க சொன்னக்கூடிய அந்த ஒற்றை கருத்தினால், உங்களுடைய ஆதவர்ஜனாவின் அந்த கருத்தால் இன்றைக்கு ஒட்டுமொத்த வாக்கு விஜய்க்கு எதிராக திரும்பி இருக்கிறது அல்லவா? ரஜினிகாந்த் பெரிய செல்வாக்கு இருக்குன்னா அரசியலுக்கு வர வேண்டியதானே? செல்வாக்கு இருக்குது இல்லை சார், அவருக்குன்னு ஒரு வாக்கு சதவீதம் ரசிகர்கள் பட்டாளம் இருக்குல்ல. நான் ஒன்று சொல்கிறேன். கர்நாடகாவில் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து மாபெரும் ஒரு மனிதர் ராஜ்குமார். அவர் கடைசி வரை அரசியலுக்கு வரல. ஆனால் அந்த மக்களுக்கு எண்ணற்ற சேவைகளை செய்திருக்கிறார். எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு அவருக்கு சிலை. பெங்களூரில் இல்லை, கர்நாடகா முழுக்க மக்கள் அங்கீகரித்தார்கள். ஒரு தமிழராக இருக்கிற ராஜ்குமாரை கர்நாடகம் ஆதரிக்கிறது, அங்கீகரிக்கிறது என்றால் அவர் செய்த சேவைகள். அவருடைய மகன் சிவராஜ் ராஜ்குமார் எவ்வளவு புனிதமான செயல்களை செய்திருக்கிறார்கள் என்பதை போய் பாருங்கள். ஆமாம், எல்லாருக்குமே தெரியும் அது. அப்படி ஒரு வரலாறு ரஜினிகாந்த் கொண்டாங்க. நீங்கள் கர்நாடகத்தில் பிறந்தீர்கள், தமிழர்களுக்கு என்ன செய்தீர்கள்? தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை. கர்நாடக தமிழர்களுக்காவது ஏதாவது செய்திருக்கிறீர்களா? எங்கள் தலைவர் வீரப்பனாரை ராஜ்குமாரை அழைத்து காடுகளுக்குள் வைத்திருக்கிற போது இதே ரஜினிகாந்த் சொன்னார், நான் வணங்குகிற தெய்வங்களைத்தான் நீங்கள் வணங்குவதாக கேள்விப்பட்டேன், தெய்வம் உங்களை காப்பாற்றட்டும், வயதில் மூத்தவரான ராஜ்குமாரை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று கண்ணீர் மல்க உங்களிடத்தில் கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன்னு சொன்ன மனிதன் தான் ரஜினிகாந்த். ஆனால் அதே புனித் ராஜ்குமார் அவர்கள் நடித்த ஒரு திரைப்படத்தில் வெற்றி விழாவிற்காக போயிருக்கிற ரஜினிகாந்த் சொன்னார், வீரப்பனாரை சூரகம்சாரம் செய்து அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். அவ்வளோ பெரிய ஆளா நீங்கள்? நான் கேட்குறேன்.
உங்களை தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடினார்கள். அதே தமிழ்நாட்டு மக்கள் தான் உங்களை இன்றைக்கு வீட்டுக்குள் முடக்கி வைத்திருக்கிறார்கள். ரஜினிகாந்த் எதையும் செய்யலை மக்களுக்காக. இல்லை, அவர் எதுவும் செய்யலைன்றதை நீங்களுடைய கருத்தின் வாயிலாக நீங்கள் தெரிவிக்கிறீங்க. ரைட், ஓகே. நான் கேட்குறது எனக்கான ஒரு ஜென்யூன் பதில் என்னென்னா, இவருடைய வாக்கு இந்த நேரத்தில் எதிர் திசையில் வந்துடாதா விஜய்க்கு? வருமா வராதா? ரஜினிகாந்த் ரசிகர்களே விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறாங்க, எங்கள் தலைவருக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. நீங்கள் ரஜினிக்கு எதிராக ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கீங்களே, அப்போ ரஜினி ரசிகர்களாக திமுக எதிர்க்கக்கூடியவர்கள் வாக்கு மட்டும் உங்களுக்கு வருமா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரஜினிகாந்தை நேசிக்கக்கூடிய ரசிகர்கள் அவரை ஒரு நடிகராக நேசிக்கிறார்கள், அரசியல் ரீதியாக பார்க்கல. ஆனால் ரஜினியுடைய ரசிகர்கள் ஒரு தலைவனாக எங்கள் தலைவரை பார்க்குறாங்க, விஜயை. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. என்னைக்கும் தலைவராக முடியாது ரஜினிகாந்த், ஆனால் என்றைக்குமே தலைவர் விஜய் தான். ஆகையால் மக்கள் அங்கீகரிக்க தொடங்கி விட்டார்கள். காலம் காத்திருக்கிறது பெரிதாக. செயின்ட் ஜார்ஜ் கோட்டையின் வெள்ளை மாளிகையில் எங்கள் தலைவர் வீறு கொண்டு எழுந்து பச்சை மையில் கையெழுத்து போடுகிற நாள் இன்னும் 42 நாட்கள் தான் இருக்கிறது, பொறுத்திருங்கள். ரைட்டு சார், ஓகே. எனக்கான ஒரே ஒரு பதில் மட்டும் அவர் சொன்ன கருத்துலேருந்து, காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். அது எங்களுக்கு இல்லை, அவர் சொன்ன கருத்து காத்திருந்துன்னு அவர் எதை சொல்றாரு? தேர்தலை தான் அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. அதே தான் நாங்களும் சொல்கிறப்ப காத்திருந்து பதில் சொல்லும். தேர்தல் தான் 42 நாள் பொறுத்திருங்கள். அது ரஜினிகாந்துக்கும் பதில் சொல்லும். அந்த கருத்து அவருக்கும் வைக்கிறீங்களா? அப்படியே திருப்பி வைக்கிறோம். நாங்கள் வேணா இன்னும் கூடுதலாக சொல்லிக்கிறோம், இயற்கை காப்பாற்றட்டும் ரஜினிகாந்த். இயற்கை காப்பாற்றட்டுமா? அந்த அளவுக்கு செயற்கையாக மாட்டியிருக்காரு ரஜினிகாந்த். அதனால நாங்கள் அஞ்சுவதும் இல்லை, பிறரிடம் கெஞ்சுவதும் இல்லை. களம் எங்கள் பக்கம் இருக்கிறது, காத்திருங்கள். ஓகே சார். அதே நேரத்தில் விஜய் அவர்கள் சிபிஐ அந்த வழக்குக்காக போய் டெல்லி போயிட்டு வந்தார். இப்போது செந்தில் பாலாஜியும் அங்கே போயிட்டு வந்திருக்காரு. எல்லாருக்கும் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் டக்குன்னு ஒருத்தர் போய், அதுவும் ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்தவர், சிட்டிங் எம்எல்ஏ, அப்படி கூப்பிட மாட்டாங்க சிபிஐலேருந்து. ஏதோ ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் தான் அவரை கூப்பிட்டுருக்காங்க விசாரிக்க அப்படின்னு ஒரு கருத்து வந்துக்கிட்டே இருக்குது. இது செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுக்கும் தேர்தல் காலத்தில். கொலையாளியே அவர் தான். நீங்கள் சொன்னால் எப்படி? எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக வரணும்ல. நாங்கள் தான் அதிகாரப்பூர்வமானவர்கள், நாங்கள் தான் கூட்டம் நடத்தணும், எங்கள் மக்களை நாங்கள் காப்பாற்றுவோம். செந்தில் பாலாஜி படம் ஒட்டி ஆம்புலன்ஸ் உள்ளே வர காரணம் என்ன? அதில் உயிர்காக்கும் மருந்துகள் இருந்ததா, உயிர் போக்கும் மருந்துகள் இருந்ததா? செந்தில் பாலாஜி படம் ஒட்டிய தண்ணி பாட்டில் இங்கே ஏன் வந்துச்சு? அதில் தண்ணீர் தான் இருந்ததா, வேறு எதுவும் திரவம் இருந்ததா? இதெல்லாம் சிபிஐ விசாரிக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். சரி, 36 ஆம்புலன்ஸ்களுக்கு காலையிலே அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டதின் மர்மம் என்ன? ஏன் செந்தில் பாலாஜி கொடுத்து விட்டார் அட்வான்ஸ்? கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிற போது தடியடி நடத்திய போலீஸை உத்தரவிட்டது யார்? நடைபெற்று கொண்டிருக்கிற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியிலே காவாய்களை உடனடியாக தோண்டி பள்ளத்தை ஏற்படுத்தியவர்கள் யார்? அந்த பள்ளத்தில் தான் 17 பேர் செத்து போனாங்க. அரசுக்கு இது தெரியாதா? காவல்துறையும் உறுதுணையாக இருந்து கொண்டு செந்தில் பாலாஜிக்கு பக்கபலமாக இருந்து கொண்டு 41 தமிழர்கள் மட்டுமல்ல, 41 தமிழக வெற்றி கழகத்தின் பொக்கிசங்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். எங்கள் குடும்பத்தினுடைய இழப்பு அது. எங்களுக்கு வருத்தம் இருக்கிறது, கோபம் இருக்கிறது, ஆத்திரம் இருக்கிறது. அவங்களுக்கு என்ன? வழக்கு தொடுத்தது நாங்கள், சிபிஐ வேண்டும் என்று சொன்னவர்கள் நாங்கள். எங்கள் தலைவர் 3 முறை போனார். 3வது முறை டெல்லியில் பிரச்சாரத்தை தொடங்கினார். சிபிஐ அலுவலகத்துக்கு முன்னாலேயே பிரச்சாரத்தை தொடங்கிட்டார். அங்கே எங்கள் தலைவர் கையசைத்து சிரித்த முகத்தோடு வெளியே வந்தார். இங்கே உடல்நலம் சோர்ந்து மனநலம் குன்றி முதலமைச்சர் வீட்டுக்கு செல்கிறார். எப்படி இருக்கு? ஆக செந்தில் பாலாஜி தான் குற்றவாளி என்பதை இன்றைக்கு சிபிஐக்கு தகவல் கிடைத்த அடிப்படையில் விசாரணைக்கு அழைத்திருக்கார். விரைவில் அந்த மிகப்பெரிய நீலிக்க நீர் வடித்த அமைச்சர் ஒருத்தர் இருந்தார்ல, ஆமாம், அங்கே போய் அப்படியே ஒப்பாரி வச்சாங்களே. எப்படி? ஏன் ஆயாலோ, ஏன் அம்மாலோ அப்படி சொல்லி அழுகலை. கிளிசரின் போட்டு அழுத அந்த அமைச்சரையும் கைது செய்வதற்கான முகாந்திரங்கள் இருக்கிறது. 1 அவர் மேலேயுமா? ஆமாம். அரை மணி நேரத்தில் எப்படி வர முடிஞ்சிச்சு? மருத்துவர்கள் கூட்டம் போட்டோம்னு சொன்னீங்களே சேலத்தில், யார் நடத்தியது? எத்தனை மருத்துவர்கள் கலந்து கொண்டார்கள்? வீடியோ புட்டேஜ் உண்டா? எதற்காக அந்த மாநாடு அங்கே கூட்டப்பட்டது? என்ன காரணத்திற்காக கூட்டப்பட்டது? இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் கொலைகாரராக இருக்கிற செந்தில் பாலாஜிக்கு தகுதி இருக்கு என்கிற அடிப்படை. நீங்கள் அதிகாரம் மற்ற சொல்கிறீங்க, உங்களுடைய யூகத்தில் சொல்கிறீங்க. நீங்கள் யூகமெல்லாம் கிடையாதுங்க, உறுதியாக தாங்க. சிபிஐயில் வழக்கு இருக்குது. நீங்கள் இருக்கட்டும். எங்கள் தலைவர் சாட்சியம் சொல்ல போனார், செந்தில் பாலாஜியை விசாரிக்க அழைத்திருக்கிறார். அதான் நீங்கள் கொடுத்த ஆதாரம் அடிப்படையில் தான் அவரை கூப்பிட்டுருக்கான்னு கருத்து இருக்கே, அது உண்மைதானா? இருக்கலாம். அதை எப்படி நம்மளுக்கு தெரியும்? சிபிஐ ரகசியமாக வைத்திருக்கிறது.
அது எப்படி எங்களுக்கு தெரியும்? குற்றவாளி அவர் தான் நாங்கள் நம்புகிறோம், அழைச்சிருக்கிறாங்க. அதிரடி மாற்றங்கள் வரும். செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவார் விரைவில் கூட. ஏன்னா இப்போ இங்கே ஆட்சி முடிஞ்சு போச்சுல, காப்பாற்றுவதற்கு யார் இருப்பா? இப்போ இங்கே கவர்னர் ஆட்சி போயிட்டு இருக்கு, அது தெரியும் தானே உங்களுக்கு? ஆண்டவன் சொல்கிறாங்களே, கடவுள்னு சொல்கிறாங்களே, அவன் தான் காப்பாற்றணும் செந்தில் பாலாஜி. இல்லை, சிபிஐ வழக்கு கேட்டது நீங்கள் தான் ஆரம்பத்தில் இருந்தே. ஆமாம். அதற்கு பிறகு அதே சிபிஐ வைத்து தான் எங்களோட தாவேக்காவின் தலைவர் வந்து ரொம்ப மிரட்டுறாங்க மேலே பாஜக அப்படின்னு விமர்சனங்கள் வந்துகிட்டு இருந்தது. அடுத்து அது எல்லாமே இப்போ செந்தில் பாலாஜியும் நேரடியாக விசாரணையில் போய் ஆஜராகிறாரு. நாங்கள் குற்றச்சாட்டு வச்சோமா சிபிஐ மேலே? நாங்கள் வைக்கலையே. அழைக்கிற போதெல்லாம் எங்கள் தலைவர் சென்றார், அழைக்கிற போதெல்லாம் எங்கள் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், அழைக்கிற போதெல்லாம் எங்கள் நிர்மல்குமார், எங்களுடைய ஆதவ அர்ச்சனா போய் ஆஜராகிட்டு தானே வர்றாங்க. சாட்சிகளை சொல்லுவதற்காகத்தான் போனார்கள், சாட்சிகளை சொல்லிவிட்டு வந்திருக்கிறார்கள். சாட்சிகளின் அடிப்படை விசாரணைகள் முடிந்தது. குற்றவாளிகளை இன்றைக்கு கூப்பிட்டுருக்கிறார்கள். விசாரணை போய் கொண்டிருக்கு. இன்னும் டெல்லியை விட்டு புறப்பட முடியாது. இப்போலாம் 2 நாள் 3 நாள் கூட ஆகும். பொறுத்துருங்க. சிபிஐ மக்களின் பக்கம் நிற்கிறது, கொலையாளிகளின் பக்கம் ஒரு நாளும் சிபிஐ நிற்காது என்று நாங்கள் நம்புகிறோம். நீதிமன்றங்கள் இதற்கு மேலும் இருக்கிறது, பொறுத்திருங்கள். ஆகையால் செந்தில் பாலாஜி இன்றைக்கு டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருப்பது என்பது திருடர்கள் முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு திண்டாடி கொண்டிருக்கிறது. பதில் சொல்லுவதற்கு துப்புள்ளாதவர்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். மீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா? முன்னாள் முதலமைச்சருக்கு கடுமையாக போயிட்டு இருக்குமே. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய் வங்கக்கடலோரம் ஒருவன் வாய் விட்டு கதறி கண்ணீர் ததும்ப அழைப்பதாக மீம்ஸ் போடுறான். அந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது, பொறுத்துருங்க. மக்கள் வெள்ளத்தில் மகத்தான தலைவர் விஜய் மாபெரும் தமிழ்நாட்டினுடைய நிரந்தர முதல்வர். சரி சார், எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, நீங்கள் தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் சினிமா மிகப்பெரிய ஒரு பார்வையாக பார்க்கப்படுது. அந்த சினிமா துறையில் சூப்பர் ஸ்டாராக பார்க்கப்பட்ட ரஜினிகாந்த் அவர்களையும் எதிர்த்து நிற்கிறீங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உங்களுடைய கட்சியை தனித்து தான், கூட்டணியில் யாரும் கிடையாது. நாம் தமிழர் கட்சி எப்படி தனியாக நிற்கிறதோ, அப்போ மற்ற கட்சிலாம் கூட்டணி எப்படியும் வச்சிருக்காங்க. அதே போல் இப்போ தாவேக்காவும் தனித்து நிற்கிறது, எந்த ஒரு கூட்டணியும் இல்லாமல் உங்கள் கட்சி வேட்பாளர்கள் தான் நிற்க போகிறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் களத்தில் கூட்டணி இல்லாமல் வெற்றின்றது சாத்தியமே கிடையாது. தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் தனியாக நின்று தமிழக வெற்றி கழகம் அந்த சரித்திரத்தை திரும்பி போட முடியுமா? அது ஜெயலலிதா நிரூபித்து காட்டியிருக்கிறார், எங்கள் தலைவர் விஜயும் நிரூபிப்பார். அவங்க இருந்துக்கும் போது அப்போ காம்படிஷன் கிடையாது இல்லை. இப்போ எவ்வளோ பேர் காம்படிஷன் இருக்கு? இருக்கட்டும், ஜாதி கட்சிகள் மட்டுமே 19 சேர்ந்துருக்கு. பெரும் கட்சிகள்னு பார்க்கும்போது கேட்டா மதவாத கட்சிகள் சேர்ந்துருக்கு. கேட்டா என்ன என்ன மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. வெக்கமல்ல உங்களுக்கெல்லாம். நாங்கள் என்ன கேட்குறோம்னா, எங்கள் தலைவர் தான் சொன்னால நிழலுக்கு ஒண்டுகிறவரெல்லாம் கூட்டணி என்றால், சத்தியமாக உங்களுக்கும் சொல்கிறேன், உடனடியாக ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு லெட்டர் பேடை போட்டு அண்ணா அறிவாலயம் பக்கம் போங்க, உங்களுக்கும் கூட்டம் சேர்த்து ஆலங்குடி தொகுதியை கூட உங்களுக்கு கொடுத்துடலாம். இவ்வளவு இழிவானவர்களை வைத்து கொண்டு தான் அந்த இயக்கம் பெரிய கட்சி கூட்டணி மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறார்கள். இந்த திருவாடனையில் ஒருத்தர் நின்னார் தெரியுமா, சாதிய தலைவர், ஜெயலலிதா ஆட்சியில், கருணாஸ்னு ஒருத்தர். அவர் பேர் உண்மையான பேர் கருணாநிதி. தெரியுமா தெரியாதா? அந்த கருணாநிதி இப்போ ஒரு சீட்டுக்காக என்ன நடந்திருக்குன்னா, இவர் போய் 4 சீட்டு கேட்டிருக்கிறாரு, 4 தொகுதி கேட்டிருக்கிறாரு. அந்த தொகுதிகளுடைய பேரையும் எழுதி கொடுத்துருக்கிறாரு. இங்கே வா, உதயசூரியனில் தான் நிற்கணும், நான் சொல்கிற தொகுதியில் தான் நிற்கணும் அப்படின்னு கண்டிஷன். சரிங்கய்யா, இப்படிப்பட்ட கட்சியெல்லாம் ஒரு கட்சி ஊருக்கு இல்லை, அவர் பிறந்த ஊர்லேயே ஓட்டு இல்லை, அது எனக்கு தெரியும். ஏன்னா அவர் ஊர் தான், என் ஊரும் ஒன்று தான். சொந்த ஊர்லேயே ஓட்டு இல்லாத ஒரு தலைவனா? அவருக்கு ஒரு சீட்டா சொல்லுங்க? அள்ளுச்சில்லுகளை எல்லாம் அரவணைத்து கொண்டு கூட்டணி என்கிற பெரிய பிம்பத்தை காட்டுகிறார்கள். மக்கள் மன்றத்தில் அது எடுபடாது. ஓட்டே இல்லாதவன்லாம் வேட்பாளரா? காலம் கனிந்து கொண்டிருக்கிறது. சிங்கம் தனியாகத்தான் இருக்கும். தனித்து நின்று வரலாறு படைக்கலான்னு முடிவு பண்ணி பெரிய வரலாறு படைக்க போகுது. நீ எழுதி வச்சுக்கோங்க. தலைநகரத்தில் முக்கிய நிர்வாகிகளும் மற்ற தலைநகரத்தை கைப்பற்றுவதுதான் எங்கள் தலைவருடைய நோக்கம். அதனால தான் முன்னணி பொறுப்பாளர்கள் இங்கே களத்தில் இறக்கி விட்டுருக்கிறாரு. வா, நின்று மோதி பார்ப்போம். ஆக தமிழ்நாடு புதியதொரு அரசியல் மாற்றத்தை இன்னும் 42 நாளில் நடக்க இருக்கிற நல்ல சம்பவம். நானிலம் போற்றும் நல்ல தலைவன் விஜய் முதலமைச்சர் என்பதை முத்தாய்ப்பாக இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம். இலையுதிர் காலம் முடிந்து பூக்காலம் தொடங்கி இருக்கிறது.
அந்த பூக்காலத்தில் புதியதொரு அரசியல் மாற்றத்தை எங்கள் தலைவர் விஜய் மனம் கமக்க வீச இருக்கிறார். ஏழைகளும் அன்றாடங்காட்சி மக்களும் அவதிப்பட்ட இந்த காலகட்டங்களில் அரியதொரு வாய்ப்பை அள்ளித்தர இருக்கிறார். அரியணையில் அமர்ந்ததற்கு பிறகு எங்கள் நிரந்தர முதல்வர் விஜய். ஓகே சார், உங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் மிக்க ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.